ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது பருப்பு பொடி. இந்த பருப்பு பொடியை நம்ம சாதத்தோடு நெய் விட்டு பரட்டி சாப்பிட்டுக்கலாம், இல்லை நல்லெண்ணெய் விட்டும் கலந்து சாப்பிட்டுக்கலாம். வாங்க இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு, நம்ம சீக்கிரமாகவே இதை மேக் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க, 2 மிளகாய் வற்றல், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. இது இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்களை. இதை வச்சு நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவும் பண்ணிடலாம். நம்ம 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். அதை வெறும் வானிலையில் நம்ம எடுத்து வச்சுருக்க 100 துவரம்பருப்பு, 2 மிளகு வத்தல் போட்டு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் வறுபடும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. தேவைன்னா அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருங்க. இறக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுறலாம். இதை நம்ம அவசரத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம். சாதத்தோடு பரட்டி சாப்பிட நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை இப்போ மொத்தமாக நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சுவையான பருப்பு பொடி தயாராக இருக்குது. இதை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.